உஷாமத் அப்படின்ற கோவில். கேதார்நாத், பத்ரிநாத், கங்கோத்ரி, யமுனோத்ரி இது எல்லாமே வருஷத்துக்கு 6 மாதம் திறந்திருக்கும், 6 மாதம் மூடி இருக்கும். அக்ஷய திருதி அன்னைக்கு திறப்பாங்க. தீபாவளிக்கு மறுநாள் வந்து கோயிலை மூடிடுவாங்க. அந்த மீதி இருக்க 6 மாதம் வந்து இந்த கோயிலில் தான் அந்த மூல விக்கிரகத்தை எடுத்துகிட்டு வந்து பூஜை பண்ணிவிட்டு மறுபடியும் அக்ஷய திருதி அன்னைக்கு இங்கேருந்து மேலே கேதார்நாத், பத்ரிநாத் எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் வச்சு வழிபடுற வழக்கம். உஷாமத் அப்படின்ற இந்த இடம் உக்கிமத்துன்னு மாறி இருக்கு. இந்த உக்கிமத் கோவிலில் இருக்க சிவனின் பெயர் ஓம்காரேஸ்வர். பார்த்தீங்கன்னா விஷ்ணு வந்து ஒரு கையில் வந்து கதாயுதம், இது வந்து சக்கரம், இது சங்கு, இது ஒரு கை உடைஞ்சிருக்கு. இது கீழே என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா சங்கம், சக்கரம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா மலர், கையில் வந்து ஒரு இது கமலம் இருக்கு. கமலம் இது உத்தர கொடின்னு சொல்லுவாங்க இந்த இதுவில். பஞ்சபூதங்களுக்கு உரிய பாஞ்ச் கேதார்நாத்தோட சிவலிங்கங்கள் இங்கே வந்து வச்சுருக்காங்க. இதோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இதுதான் நம்ம வாராகி தேவி. இந்த வாராகி தேவி இந்த கோவிலில் ரொம்ப வித்தியாசமாகவே காணப்படுறாங்க. பாருங்கள். ஐயா பேர் வந்து சிவசங்கர் மகாராஜ்ஜி. இவர் வந்து கேதாரில் பூஜாரியாக இருக்கிறவர். இங்கே வந்த இடத்துல எங்களுக்கு அதிர்ஷ்டவசமாக ஐயா கிடைச்சாரு. உக்கிமத்தில் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த சிவன் கோயிலுக்கு பக்கத்திலேயே இந்த மண்டபம் இருக்கு. இந்த உக்கிமத் ஓம்காரேஸ்வரர் கோவிலில் ஒரு சிறப்பு கதையும் உண்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பானாசூரனின் மகளான உஷாதேவிக்கும் ஸ்ரீகிருஷ்ணரின் மகன் பிருத்யுமன் அவரோட மகன் பெயர் அனிருத்துக்கும் இதோ இங்கே தெரிகிற இந்த இடத்துல தாங்க திருமணம் நடைபெற்றதாம். அவ்வளவு சிறப்புமிக்க இடம்தான் இந்த உக்கிமத் கோவில். அருமையும் பெருமையும் நிறைந்த இந்த கோவிலில் தாங்க கேதார்நாத்திலிருந்து மூலவரான சிவபெருமானை டோலியில் வைத்து இந்த கோயிலுக்கு கொண்டு வராங்க. அதே மாதிரி மத் மகேஸ்வர் கோவிலில் உள்ள மூல விக்கிரகத்தையும் டோலியின் மூலமாக இந்த கோவிலுக்கு கொண்டு வந்து வைக்கிறாங்க. இந்த உக்கிமத்தில் இருக்க ஓம்காரேஸ்வரர் கோவிலை ஆதிசங்கரர் 8ஆம் நூற்றாண்டில் புதுப்பிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஸ்ரத்தல பிரம்மேஸ்வர் சாந்தலிங் சுவாமிஜி அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து கர்நாடகாவில் கண்ணு கூப்பையில் அப்படின்னு ஒரு ஆசிரமத்தில் இருக்காங்க. அவரை வந்து சாந்தலிங் சுவாமிஜி இல்லைன்னா வந்து டார்லிங் சுவாமிஜி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க.